தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 8/2/2025 சனிக்கிழமை, மிருகசீரிஷ நட்சத்திரம், இரவு 7:11 வரை, பிறகு திருவாதிரை. இன்றைக்கு சர்வ ஏகாதசி. இன்றைக்கு ஒரு அற்புதமான நாள் பாருங்கள். தேதி 8 என்பது எண்கணிதத்திலே சனிக்குரிய எண். இன்றைக்கு கிழமையும் சனி. கூட்டுத்தொகை பாருங்கள், 8 2 10 12 2 14 19 1 சூரியன் ஆதிக்கம். 8க்கு 1 சூரியன் பகை கிரகமாக வருது. ஆகையினாலே 8 ஆதிக்கத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கு ஒரு புது முயற்சிகளை நீங்கள் ஈடுபட்டால் கண்டிப்பாக அதில் ஜெயம் கிடைக்கும். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற ஒரு நல்ல கருத்து, முன்னோர் சொல்லிய முத்தான கருத்துக்களில் ஒரு 5 கருத்து. என்ன அப்படின்னா, பொறுப்பு புகழை தரும், இருமாப்பு ஏமாற்றம் தரும். யாற்றாவது ஒரு பொறுப்பை கொடுத்தோம்னா, நீங்கள் பொறுப்பாக நடந்துக்கிட்டீங்கன்னா அவர் நல்லா அருமையாக செஞ்சுட்டாரு, வெட்டிக்கணுமானா கட்டிக்கணும் வராரு அப்படிம்பாங்க. பொறுப்போடு நீங்கள் நடந்து கொண்டால் அது புகழை தரும், இருமாப்போடு இருந்தால் ஏமாற்றம் தரும். அதுக்கு அடுத்தது, மண்ணில் ஈரம் பயிர் செழிக்கும். மண்ணில் ஈரம் இருந்தால் என்னாகும்? பயிர் செழித்து வளரும். மனதில் ஈரம் இருந்தால் அன்பு செழிக்கும். அதே மாதிரி கோபத்தோடு எழுந்தால் நஷ்டத்தோடு உட்காருவாயின்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் ஏதாவது ரொம்ப ஆக்ரோஷமாக கோபத்தோடு எழுந்தீங்கன்னா அப்புறம் நஷ்டத்தோடு தான் உட்கார வேணுமா. அதனால் கோபத்தை குறைக்கணும். சினம் இருக்கும் இடத்தில் பணம் இருக்காது அப்படின்னு சொல்லி முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அதுக்கப்புறம் ஒரு இடத்துலேருந்து கீழே குதிக்க போகிறோம்னு வச்சுங்க, ஒரு கட்டடமாக இருக்கட்டும், அல்லது ஒரு ஏதாவது ஒரு காம்பவுண்டு சுவர்லேருந்து கீழே குதிக்கணும், அல்லது ஒரு வீட்டிலே படியிலேருந்து கீழே குதிக்க போகிறோம்னா, குதிப்பதற்கு முன் குனிந்து பார். கீழே குனிந்து பார்க்கணும், ஏதாவது பூச்சி போட்டே இருக்கா, அல்லது வேறு ஏதாவது சாமாங்க கிடக்கா, கல் முள் ஏதாவது இருக்கா, கம்பு இருக்கா, காலில் குத்திவிடாமல் இருக்கணும் இல்லையா. ஆகையினாலே குனிந்து பார்த்து நல்ல இடமா இருக்கான்னு பார்த்தா குதிக்கணும். குதிப்பதற்கு முன் குனிந்து பார், முடிவெடுப்பதற்கு முன் எண்ணிப்பார். எந்த முடிவு நீங்கள் எடுத்தாலும் அப்படி எடுக்கிறதுக்கு முன்னால் எண்ணி பார்க்கணும். இந்த முடிவு நம்ம எடுத்திருக்கோமே, இது சரியா, இந்த ரூட்டில் போனோம்னா கரெக்டாக வருமா, யாற்றை இது கேட்டுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் நல்லா யோசித்து முடிவு எடுக்கணுமா. முடிவெடுப்பதற்கு முன் எண்ணிப்பார் அப்படிங்கிறேன். அதுக்கு அடுத்தது தான் அற்புதமான இது, மிகவும் தேவை சமயோஜித புத்தி, மிகவும் சுலபம் குற்றம் காணல். சமயோஜித புத்தி ஒருத்தனுக்கு இருந்தால் எந்த காரியத்திலும் ஜெயிக்க முடியுமா. இந்த சமயோஜித புத்தியை பற்றி ஒரு அற்புதமான கதை இருக்குது. ஆனால் அவற்றை பற்றியெல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து இந்த தந்தி தொலைக்காட்சியிலே சொல்வேன் என்று சொல்லி, இதுபோன்ற முன்னோர் சொல்லிய முத்தான கருத்துக்களை நாம் படித்து பார்க்கின்ற பொழுது இப்படியெல்லாம் நாம் வாழ்க்கை பாதையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள் உருவாகும். அப்படி மூத்தோர் சொல்லும் முது நெல்லிக்கனியும் முன்னே கைக்கும் பின்னே இனிக்கும் என்பது பழமொழி. என்னுடைய இதயம் தொட்ட பழமொழிகளிலே நான் எழுதிய 300வது பழமொழி இந்த பழமொழி. மூத்தவர்களுடைய சொல் முன்னே வந்து கைக்குமா, பின்னே இனிக்குமா. அப்படி ஒரு நெல்லிக்கனி வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்னா, சாப்பிட்ட உடனே அது கரிப்புச்சுவையாக இருக்கும். பிறகு தண்ணீர் குடிக்கிற பொழுது, குடித்து கொண்டிருக்கிற பொழுதெல்லாம் இனித்து கொண்டிருக்கும். அதனாலே முன்னோர்களுடைய சொற்கள் எல்லாம் நமக்கு முன்னேற்றம் தரும் கருத்துக்கள் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, இன்று உங்களுக்கெல்லாம் நல்ல நாள், யோகமான நாள், வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும் நாள், பணப்புழக்கம் நன்றாகவே இருக்கிறது. உத்தியோகத்தை பொறுத்தவரை மேலதிகாரிகள் உங்களுடைய சொற்களை கேட்டு நடக்க முன் வருவார்கள். நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள், இப்படி மேலதிகாரிகள் நமக்கு இணக்கமாக நடந்து கொள்கிறார்களே என்று. காரணம், உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு அதிபதியான புதன் இன்று லாபஸ்தானத்தில் இருக்கின்றார். உங்களுடைய கருத்துக்களை கேட்டு நடந்து அவர்களுக்கு அந்த தொழிலில் லாபம் கிடைத்திருக்கலாம், அல்லது ஏதேனும் அவர்கள் நன்மைகளை பெற்றிருக்கலாம். அதனால் உங்களுக்கு இன்று மேலதிகாரிகளின் இணக்கம் ஏற்படும், கேட்ட சலுகைகள் கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் காலை 7:35 வரை உங்கள் ராசிக்குள் சந்திரன் குரு சந்திர யோகம் இருப்பதனாலே அதிகாலையில் உங்களுக்கு மிகச்சிறந்த பலன்கள் கிடைக்கும். ஏதேனும் புது முயற்சி செய்ய நினைத்தால் காலையிலேயே செய்து விடுவது நல்லது. யாரையேனும் ஒரு பெரியவர்களை தொடர்பு கொள்ள நினைத்தாலும், பண தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள நினைத்தாலும், பிறருடைய ஒத்துழைப்பை பெற விரும்புபவர்கள் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டால் 7:35க்குள் தொடர்பு கொள்வது நல்லது. சந்திரபலம் நன்றாக இருக்கிறது. குருச்சந்திர யோகம் இருப்பதனாலே குடும்ப பிரச்சனைகள் தீரும். குடிகட்டி அந்த பிரச்சனைகள் படிப்படியாக மாறும். புதிய வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அது கைகூடும். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் காலை 7:35க்கு மேல் உங்கள் ராசிக்குள் சந்திரன் இருக்கும் செவ்வாயோடு சரிகின்ற பொழுது சந்திர மங்கள யோகம் என்பார்கள். எனவே
நல்ல மங்கள நிகழ்ச்சிகள் மனையில் நடைபெறப் போகிறது. பிள்ளைகளுடைய கல்யாண கனவுகள் நனவாகலாம். அல்லது பெற்றோர்களின் மணவிழாக்கள் முத்து விழாக்கள் நடைபெறலாம். அல்லது கட்டிட திறப்பு விழா, கடை திறப்பு விழா, ஏதாவது ஒரு சுபகாரியம் மங்கள நிகழ்ச்சிகள் இல்லத்திலே நடைபெற வேண்டும். அதற்கான அறிகுறி எப்பொழுது தென்படும்? சந்திர மங்களயோகம் என்று வந்தால் தென்படும். அந்த அடிப்படையில் இன்று நல்ல நாள். எனவே நீங்கள் நேற்று பாதியில் இந்த பணி இன்று மீதியும் தொடரும். நெஞ்சம் மகிழும் சம்பவம் நிறைய நடைபெறலாம். உத்தியோகம் தொழிலே கை நிறைய உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய விதத்திலேயே சில நல்ல சம்பவங்கள் நடைபெறப் போகின்றது. அபிவிருத்தி நன்றாகவே இருக்கின்றது. ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும் இந்த நாள் யோகமான நாள். கடகராசி நேயர்களே, அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் விரையாதிபதி புதனும் 8லே இருக்கின்றார். 8, 12 இரண்டும் இணைகின்ற பொழுது உங்களுக்கு சந்தோஷத்தின் எல்லை கடந்தே செல்லும். ஏனென்றால் நீங்கள் எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் அதை செய்ய இயலும். விபரீத ராஜயோகம் என்ற ஒரு யோகம் இன்று செயல்படுகிறது. அஷ்டமாதிபதி சனியோடு விரையாதிபதியாக 12க்கு அதிபதியான புதன் சேருகின்றார். 6, 8, 12க்கு அதிபதி 6, 8, 12 தனித்தோ ஒன்று கூடியோ இருந்தால் விபரீத ராஜயோகம். நீங்கள் இந்த திட்டமிடாமல் செய்யும் காரியங்களில் வெற்றி கிடைக்கும். திறமை மிக்கவர்கள் உங்களுக்கு திடீரென உதவிக்கரம் நீட்டுவார்கள். நீங்கள் எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் அதை செய்ய இயலும். எந்த களத்தில் இருந்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு கண்டகச்சனியின் ஆதிக்கம் இருக்கிறது. எனவே வீண் பணிகள் வந்து சேரலாம். விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். எதிலும் கூடுதல் விழிப்புணர்ச்சி தேவை. சக பணியாளர்களை அனுசரித்துக் கொள்ளுங்கள். உத்தியோகமாக இருந்தால் சரி, தொழிலாக இருந்தால் கூட்டாளிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்ள மாட்டார்கள். உங்கள் கருத்துக்களுக்கு செவிசாய்க்க மாட்டார்கள். பணியாளர்கள் தொல்லையும் அதிகரிக்கும். கொஞ்சம் நிதானத்தோடு செயல்பட வேண்டிய நாள் இந்த நாள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு குறு பார்வை இருப்பதனாலே குழப்பங்கள் அகலும். தொழில் பங்குதாரர்கள் உங்களுக்கு லாபம் குவிக்க வழிகாட்டுவார்கள். 10 செவ்வாய் இருப்பதால் இடம் வாங்க வேண்டும், பூமி வாங்க வேண்டும் என்று நினைப்பீர்கள். ஒரு சிலர் வாங்கிய இடத்தை கொடுத்துவிட்டு புதிய இடம் வாங்குவதிலும் கவனம் செலுத்துவீர்கள். பொதுவாக தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடும். இந்த நாள் துணிந்து நீங்கள் முடிவெடுத்து துயரங்களை வெளியேற்றிக் கொள்ள வழிவகுத்துக் கொள்வீர்கள். இந்த நாள் நல்ல நாள். துலாம் ராசி நேயர்களே, காலை 7:35 வரை சந்திராஷ்டமம். எந்த புதுமுயற்சி செய்தாலும் அதிகாலையில் நீங்கள் செய்ய வேண்டாம். நீங்கள் எதை செய்ய நினைத்தாலும் செய்ய இயலாது. தோல்வியினுடைய உச்சத்தில் இருப்பீர்கள். ஆனால் 7:35க்கு மேல் உங்களுக்கு சந்திர பலம் நன்றாக இருக்கிறது. சந்திராஷ்டமம் விலகி விடுகிறது. எனவே மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்கலக்கம் அகலும், பணப்பழக்கம் அதிகரிக்கும். புகழ்மிக்கவர்களை சந்திப்பால் பொருளாதார நிலையை பெருக்கிக் கொள்ள முன் வருவீர்கள். அஞ்சல் வழியிலும் அலைபேசி வழியிலும் அனுகூல தகவல் கிடைக்கலாம். நேற்று நடைபெறாத காரியம் இன்று நடைபெற்று மகிழ்ச்சியை வழங்கும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று காலை 7:35க்கு மேல் சந்திராஷ்டமம். ஏதாவது செய்ய நினைத்தால், புது முயற்சிகளில் ஈடுபட நினைத்தால் அதிகாலையில் செய்துவிடுங்கள். யாரையேனும் பார்க்க நினைத்தால் தொலைபேசியில் தொடர்பு கொள்ளலாம். ஆனால் 7:35க்கு மேல் சந்திரபலம் குறைகிறது. சந்திராஷ்டமம் என்பதனாலே சிந்தித்த காரியங்கள் சிறப்பாக வெற்றி பெறுமா என்பது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். போட்டிகள் உங்களுக்கு தொழிலிலே ஏற்படலாம். ஒருவரை ஒருவர் அறிமுகம் செய்து கொண்டு புதியவர்கள் அறிமுகத்தின் மூலமாக நீங்கள் செய்த செயல்கள் அவ்வளவு சிறப்பாக அமையாது. யாரையும் நம்பி எதுவும் செய்ய வேண்டாம். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்ள வேண்டும். தொழிலாக இருந்தால் நீங்கள் அந்த பங்குதாரர்களையும் அனுசரித்துக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் பக்கபலமாக இருக்கும் அந்த பணியாளர்களையும் உங்களுக்கு நீங்கள் அனுசரித்துக் கொள்ள வேண்டும். அவருடைய செயல்பாடுகள் உங்களுக்கு வெறுப்பை தரலாம். அதே நேரம் உடல் ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். திடீர் தாக்குதல்கள், கைவலி, கால்வலி என்று வரலாம். வைத்திய செலவுகள் உண்டு, மருத்துவ செலவுகள் உண்டு. பயணங்களை மாற்றியமைக்கக்கூடிய சூழலும் இன்றைக்கு உண்டு. தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு 7லே செவ்வாய் இருப்பதால் வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். நீங்கள் வாங்கிய இடத்தை விற்றுவிட்டு அதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை கொண்டு தொழிலை வளப்படுத்திக் கொள்வீர்கள். 2லே சூரியன் இருப்பதால் அரசு வழியிலோ உங்களுக்கு எதிர்பார்த்த சலுகை கிடைக்கலாம். புதிய முயற்சிகள் வெற்றி கிடைக்க வேண்டுமானால் சூரிய பலம் நன்றாக இருக்க வேண்டும். 2ஆம் இடத்தில் இருக்கின்றார். எனவே அரசு வேலைக்கு முயற்சித்தாலும் அதில் கிடைக்கலாம். அல்லது அரசியல்வாதியாக இருந்தால் நல்ல பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழும். இந்த நாள் நல்ல நாள்.
மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் நினைத்தது நிறைவேறும் நாள். நிகழ்கால தேவைகள் படிப்படியாக பூர்த்தியாகலாம். உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும். நேற்று குறை கூறிய மேலதிகாரிகள் இன்று இணக்கமாக நடந்து கொள்வார்கள். உச்சரிக்கும் சொற்களில் நீங்கள் உஷாராய் இருக்க வேண்டிய நாள் என்று நான் அடிக்கடி சொல்லுவது வழக்கம். ஆனால் இன்று 2 சனி புதனோடு கூடியிருப்பதனாலே நீங்கள் சொன்ன கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலும். இதுவரை எங்களுக்கு 7 சனி ஆதிக்க காலத்திலே வாக்கு கொடுத்தால் காப்பாற்ற இயலாது, அதனால் கவலைப்பட நேரிடும். ஆனால் இன்று உங்களுக்கு சனியோடு புதன் இணைந்திருக்கின்றார். 6க்கு அதிபதி இணைந்திருப்பதனாலே எந்த நேரமும் உங்களுக்கு நன்மைகள் வந்து சேரக்கூடிய நாளாகவே இந்த நாள் அமைகின்றது. அதே நேரத்தில் உங்களுக்கு நண்பர்கள் மூலமும் நல்ல தகவல் உங்களுக்கு கிடைக்கும். இந்த நாள் உங்களுக்கு மேலும் இனிய நாளாக அமைய கிழமை சனி என்பதனாலே சனி பகவானை கும்பிடுவது நல்லது. கும்பராசி நேயர்களே, சனியும் புதனும் இணைந்திருக்கும் இந்த நாளில் தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். நேசித்தவர்களால் உங்களுக்கு பல நல்ல காரியங்கள் நடைபெறப் போகின்றது. நீண்டகால ஆசைகள் எண்ணங்கள் நிறைவேறும். உத்தியோகத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்களாக இருந்தால் இன்று மீண்டும் சேரும் வாய்ப்பு உண்டு. தேர்தல் மற்றும் அரசியல் கடத்தில் இருப்பவர்களுக்கு இன்று மக்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். 4ஆம் இடத்திலே குரு இருக்கின்றார். சுகங்களும் சந்தோஷங்களும் வரும். உற்சாகத்தோடு நீங்கள் இன்று செயல்படுவீர்கள். உள்ளத்தில் நினைத்ததை உடனடியாக செய்து முடிக்க வேண்டுமானால் குருவின் அருட்பார்வை 10ஆம் இடத்தில் பதிய வேண்டும். அது இன்று பதிவதனாலே நீங்கள் எடுத்த காரியத்தில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். இல்லத்திலும் உங்களுக்கு உள்ளவர்களின் ஒத்துழைப்பும் கூடுதலாக கிடைக்கும். மாமன் மைத்துனோடியில் ஏற்பட்ட மனக்கலக்கம் அகலும். இந்த நாள் நல்ல நாள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று ஒரு மிகச்சிறந்த நாள். சுக்கிரபலம் நன்றாக இருக்கின்றது. வியாபார வளர்ச்சிக்கு வேற்று இனத்தவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். வீடு வாங்க விற்க எடுத்த முயற்சி கைகூடலாம். ஜென்மத்தில் ராக இருப்பதால் நன்மைகள் அதிகரிக்கும். பயணங்கள் பலன் தருவதாக அமையும். வாகன யோகம் உண்டு. பயணங்களாலும் பலன் கிடைக்கும். புதிய வாகனங்கள் வாங்கி பயணிக்க வேண்டும் என்ற எண்ணமும் நிறைவேறும். ஆனால் 7 கேது. வாழ்க்கை துணையோடு சில பிரச்சனைகள் வரலாம். அனுசரித்து செல்ல வேண்டும். விட்டுக் கொடுப்பவர்கள் கெட்டுப்போவதில்லை என்ற கருத்தை நினைவில் கொள்ளுங்கள். எனவே விட்டு கொடுத்து செல்வதன் மூலமே இன்று குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை நீங்கள் எளிதில் அதிலிருந்து விடுபட இயலும். எனவே இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக்கொள்ள நிதானத்தோடு செயல்படுங்கள். பொறுமையை கடைப்பிடிங்கள். விட்டு கொடுத்து செல்வது நல்லது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.